ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு ஷார்ட்ஸோட வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது ஃப்ரேமில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக் பீஸு. நான் வந்து ஃப்ராகுக்கு முன்னாடி நெக் பீஸாக வச்சேன். ஸோ அதுக்கு தான் வந்து நெட் கிளாத்தை வச்சு பண்ணுறதுக்காக இதை வந்து அட்டாச் பண்ணி டிசைன் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அடியில் இருக்க ஃப்ரேம் போட்டு நெட் கிளாத் நார்மலாக போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நான் அவுட்டர் ஃப்ரேம் போட்டு நம்மளுக்கு எப்பயும் போல் எப்படி நார்மலாக பாப்லிங் கிளாத் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இது பண்ணுவோமோ, எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாம் இழுத்து விடுவோமோ அதே மாதிரி தான் இழுத்து விடணும். அண்ட் அது இல்லாத பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது, அது வந்து ஓட்டையாயிடும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு பொறுமையாக மட்டும் இழுக்கணும். ஸோ மீதி இருக்க துணியெல்லாம் எப்பயும் போல் நார்மல் ப்ளவுஸில் எப்படி செக்யூர் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரியே செக்யூர் பண்ணிடணும். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்னோடய சேனலில் ரொம்ப வியூஸ் போன வீடியோனால் இது தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் ரொம்ப முக்கியமான வீடியோ இது. ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி தான் எனக்கு டைமே கிடச்சிருக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணி நான் வந்து போடுறதுக்கு. ஸோ இது வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா சாரீ கன்வர்ஷன் தான் இதுவும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு சாரீ கன்வெர்ட்டட் போட்டுட்டேன். இப்போ இது வந்து செகண்டு. ஆனால் இது தான் ஸ்டிச் பண்ணதே ஃபர்ஸ்ட்டு. ஆனால் இது என்னால் எடிட் பண்ணி போட முடில. ஸோ இப்போ அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்ன டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் இப்போ காட்டியிருக்கேன். ஸோ கொடி டிசைன் தான். கொடி டிசைன்லேருந்து லீஃபாக போகிற மாதிரி. ஸோ கொடி டிசைன் பார்த்திங்கன்னா அந்த தண்டு மாதிரி வருது பார்த்திங்களா, அது வந்து ஃபுல்லாக சுகர் பீட்ஸில் போட்டுட்டேன். அண்ட் சுகர் பீட்ஸில் போட்டுட்டு அண்ட் கேல்குலேட் பண்ணி இன்ச்சஸ் பை கணக்கு வச்சு 3 பீட்ஸாக டியூப் பீட்ஸு கோல்டன் கலர் அண்ட் பிங்க் கலர் 2 கலரும் மாற்றி போட்டிருப்பேன். கட் பீட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட் பீட்டு ஃபர்ஸ்ட்டு 3, அப்புறமாட்டி மறுபடியும் 3 லீஃப் மாதிரி இருக்க மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டால் லீஃப் ஷேப்பில் வந்துடும். ஸோ லீஃப் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இது வந்து கட் பீட் ஃபஸ்ட் கோல்டு கலர், இப்போ வந்து கட் பீட் வந்து பிங்க் கலர் மாற்றி போட்டிருப்பேன். ஒரு சைடு கோல்டு போட்டேன்னா ஒரு சைடு பிங்க்கு, ஒரு சைடு பிங்க் போட்டேன்னா அடுத்த சைடு கோல்டு அப்படிங்கிற மாதிரி மாற்றி தான் போட்டிருப்பேன். ஸோ பார்க்க வந்து நல்லா நீட் லுக்காகவும் அண்ட் கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் சிம்பிள் ஒர்க் தான். ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு, இந்த ஒர்க் வந்து சிம்பிள் ஒர்க்காக இருக்குது, நல்லாயிருக்கு, நீங்களும் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா மறக்காத சூப்பர்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிங்க்கு லீஃப் ஷேப்பில் கொண்டு வர மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் லீஃப் ஷேப்பு 3 கட் பீட்ஸாக வச்சு கோக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக ஒன் டேலேயே முடிச்சிடலாம். நான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து 2 டேஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே. ஸ்டிச் பண்ணுறது 1 டேலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக மார்னிங் உட்காந்து ரெடி பண்ண இந்த ஃப்ராகை ஸோ 2 டேஸில் ஆரி ஒர்க்கை முடிச்சுட்டு அண்ட் வந்து சண்டே ஃபங்க்ஷனு சண்டே மார்னிங் தான் உட்காந்து தைச்சேன் அண்ட் சண்டே ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கே போட்டு போயிட்டேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்ட மாதிரி இந்த வீடியோலையும் நான் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டிருக்கிறத அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் கவுன் கிடையாது, அம்பர்லா கவுன் தான், ஆனால் ஃபுல்லாக கிடையாது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் வந்து கம்மி ரேட்லேயே நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கிளிப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலர் இது. அது வந்து ஃபர்ஸ்ட் நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி டியூப் பீட் தான் டியூப் பீட் அண்ட் கட் பீட்டு பிங்க் கலர் இது 2மே இருக்குது. அண்ட் ப்ளஸ்ஸு சீக்வன்ஸ்க்கு இந்த 3த்தையும் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஷேப்பில் ஒன்று போட்டுட்டு அப்புறமாட்டி அதுக்கு நடுவில் கோல்டு கலரில் கொடுக்கணும். இதே வந்து கோல்டு போட்டோம்னா பிங்க் கலரில் கொடுக்கணும். ஆக்சுவலாக அப்படியே மாற்றி கொடுக்கறது தான். ஸோ இது வந்து இது ஒரு மோட்டிஃபை. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு மோட்டிஃபை இதில் போட்டிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் பீடு, அது பக்கத்துலேயே வந்து பிங்க் கலர் டியூப் பீடு ஃபர்ஸ்ட்
டியூப் பீடு, அது பக்கத்துலேயே பிங்க் கலர் கட் பீடு அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. கட் பீடு டியூப் பீடு ஒட்டுக்கா வச்சு ஆட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸை தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 2 கட் பீடு, கோல்டு கலர் கட் பீட் ப்ளஸ் ஒரு சுகர் பீட்டு, அது மட்டும்தான் நடுவில் வர மாதிரி. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மோட்டிஃபை இது. இந்த லைட்டில் பார்த்திங்க அப்படின்னா, நைட் லைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா மின்னும். ஸோ அதுக்காக தான் இதை ஷைனிங்காக காட்டும், அதுக்காக தான் வந்து அந்த கட் பீட் வச்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 3D சம்கி. இது 3D சம்கியை வந்துட்டு 3D மாதிரியே தான் நானும் வச்சேன். டோட்டலாக 6 இது வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஷேப்பில் போட்டு அண்ட் பார்த்திங்கன்னா மேலே 2 6 பெட்டல்ஸ் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இது ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்லோவாக பண்ணாலுமே நல்லா நீட் ஒர்க்காக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது செகண்ட் மோட்டிஃபை. இது ஆக்சுவலாக அதில் 3 மோட்டிஃபைஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து இது ஃபர்ஸ்ட் பார்த்திங்களா, அது ஒன்று செகண்டு, இன்னொன்று அதே மாதிரி கோல்டு கலரு. அப்புறம் இதுக்கு மேலேயும் கிளிப் ஸ்டோன் ஒன்று, நார்மல் அதே மாதிரி ஸ்மால் சைஸ் தான், ஒயிட் கலர் ஸ்டோனு. அண்ட் இதுலேருந்தும் வந்து லீஃப் கொடி டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சுகர் பீட் வந்து ஃபுல்லாக ஸ்டெம் பார்ட்டுக்கு சுகர் பீட் போட்டு அண்ட் மீதி பார்ட் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி கட் பீட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை எடுத்தீங்க அப்படின்னா, முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு இல்லை என்னால் முடியாதுன்ட்டு அதிலே ஒரு மாதிரி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடியாது தான். ஸோ அதனால் ஒரு ஒர்க்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பாதி நேரம் நம்ம வந்து வீட்டு வேலையை பார்த்தாலும் மீதி நேரம் கண்டிப்பாக நம்மளுக்காக நம்ம இருந்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்மளுக்கான நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க் எதுவோ அது நம்ம பண்ணலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம என்றைக்குமே வந்து அதை காதில் கொடுத்து கேட்கவே கூடாது. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் இந்தளவுக்கு போடுவீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை விட இன்னும் நல்லாவும் சூப்பராகவும் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆனால் அதுவும் இல்லாத ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஐ நீட் மெட்டீரியல்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் மெட்டீரியல்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இது, ஃப்ரீயாக கற்றுக்கிறது. ஸோ யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீயாக சொல்லித்தர மாட்டாங்க. ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கப்புறமாட்டி நடுவில் சர்டிஃபிகேட்டுக்கு அமௌண்ட்டு அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு அமௌண்ட்டு இந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. பட் வந்து நான் அப்படி எதுவுமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ தான், கிளாஸை சொல்லிக் கொடுக்குறது ஃபுல்லாமே ஃப்ரீ தான். மெட்டீரியல் இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், மெட்டீரியல் சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இப்போ எப்படி நீங்கள் ஒரு இதை பார்த்து ஒரு பிக்சரை பார்த்து போடுறீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் நானும் என் வாய்ஸ் நோட் கேட்டு என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ராக் ஆர் குர்த்திஸ் எது ஸ்டிச் பண்ணணுன்னாலுமே எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் லோ ப்ரைஸில் தான் நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காத உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் கற்றுக்கிட்டது எல்லாமே உங்களுக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால் மறக்காத எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டெம் முடிச்சாச்சு. அண்ட் 3rd ஸ்டெம் இதுலேருந்து ஃபெதர்ஸ் வர மாதிரி. ஸோ உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோஸும் எல்லா க்ரியேட்டர்ஸுமே அண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க என்டர்ப்ரினர்ஸுமே பார்த்து தான் போடுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்காக பண்ணுறத வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஏர்னிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கால் ஆர் மெசேஜில் ப்ரைவேட்டாக கேட்கலாம். குரூப்பில் எந்த ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு டவுட் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நான் எந்த டைம்லனாலுமே கிளாரிஃபை பண்ணி வைப்பேன்.
உங்களுக்கு இந்த டைம் அந்த டைம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்படின்னா மறக்காத ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ நிறைய பேர் நிறையா கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸுன்னு சொல்லிவிட்டு இவங்க ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து கிடைக்கிறது கிடையாது ஃபுல்லாக. ஸோ அந்த வகையில் நம்ம கற்றுக்கிட்டது நம்மளுக்கு இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே வந்து சொல்லித்தராங்க. ஸோ ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கவங்க எல்லாருமே ஃபீஸ் அதிகமாக தான் வாங்குகிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ஃப்ரீ கிளாஸஸாக தான் எடுக்கிறோம். ஸோ ஏன்னா எங்கள் இதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ இன்புட் தான் நாங்கள் போடுவோம். ஸோ அவங்க நிறையா ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு நிறையா இன்புட் போடாத அவுட்புட்ஸை நிறையா காட்டுறாங்க. ஸோ அதனால் நம்மளோட ஏர்னிங்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து இன்புட் போட முடியும். ஸோ எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியும். சரி இதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு அது சரி இதை என்னடா போய் செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ எந்த ஒரு வேலை எடுத்து செஞ்சாலுமே இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள். அண்ட் இதுன்னு இல்லை, எதாக இருந்தாலும். ஸோ பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காத சொல்லுங்கள். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். அண்ட் நாளைக்கு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ கண்டினியூஷன் பார்க்கலாம். மறக்காத அதையும் வந்து பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கனால மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.